அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 5/7/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று ரேவதி மற்றும் அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:09 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பெயரை மந்திரமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு சாதகமாக பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நீங்கள் உற்சாகத்துடன் சிறப்பாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்புணர்வோடு நடந்து கொள்வீர்கள். இருவரும் உறவினுடைய மதிப்பை உணர்ந்து ஒருவர் மற்றொருவர் மீது அன்பு செலுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகலாம். சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளின் போக்கை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேறும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீர்கள். தொழில் சம்பந்தமான பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் நீங்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சிப்பீர்கள். இன்று உங்களுடைய உறவு சிறப்பானதாக இருக்கும். இருவரும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக அளவில் பணம் காணப்படலாம். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு மன நிறைவை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் முதுகுவலியும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை. வேகத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது. சிறப்பாக திட்டமிட்டால் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை அமைதியாகவும் எதிலும் தலையிடாமல் இருப்பதன் மூலமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பீர்கள். இன்று பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். என்றாலும் திறமை மூலமாக எதையும் சமாளிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய தேவையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு உங்களது துணையை ஏமாற்றாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். நிதி நிலையை கண்காணிப்பதன் மூலமாக ஸ்திர நிலையை காண முடியும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறிது குறைந்து காணப்படலாம். அதாவது நன்றாக உண்டு ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நம்பிக்கையும் உறுதியும் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லாத போதிலும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் எதிர்மறை எண்ணம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகளை சந்திக்க நேரிடலாம். பணிகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படி செய்தால் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். இதனால் பணியில் இன்று மனநிலைமை திருப்தியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே இடைவெளி அனுமதிக்காதீர்கள். இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். இந்த போக்கை தவிர்ப்பது நல்லது. துணையோடு நட்போடு நடந்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று லட்சியம் உங்களுக்கு சேமிப்பானதாக இருக்கும். இன்று முடிந்த அளவில் சேமிக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நேர்மறை அணுகுமுறை தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இனிப்பு உணவு வகைகள் காரணமாக பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்வது நல்லது. அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். இதனால் வெற்றி பெற்ற மனிதராக நீங்கள் இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்றைய வெற்றியின் ரகசியம் சிறந்த திட்டமிடல் ஆகும். அட்டவணையிட்டு பணி செய்தால் பணிகளை சுமூகமாக செய்ய வேண்டும்.
இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களது உறவை இன்று நல்லுறவாக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும். காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சியும் தியானமும் மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்கூட்டிய திட்டமிடலும் கவனமும் இன்று மிகவும் அவசியம். பிரார்த்தனை இன்று நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை சிறந்த பலன்களை காண்பதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம். முயற்சியில் நேர்மறை எண்ணம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அன்பை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பெறுவதன் மூலமாக உறவு சுமூகமாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இதனால் மகிழ்ச்சியின்மை காரணமாக இன்று செலவுகள் அதிகமாக செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள். அமைதியாக இருக்க இசை கேட்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை கையாள்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அமர்ந்து பேசுவது நல்லது. இருவரும் கலந்து பேசுவதன் மூலமாக உறவின் தேவையை புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். நிதிநிலையை கண்காணிப்பதன் மூலமாக பண இழப்பை தடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்தை தள்ளி வைப்பதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். தலைவலி மற்றும் செரிமானம் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முழு அளவிலான அனுகூலத்தை உங்களுக்கு அளிக்காது. பலன்கள் தாமதமாக கிடைக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பும் நீங்கள் கையாளக்கூடிய முறையும் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவதனால் கடைசி நிமிட அல்லல்கள் கூட தவிர்க்க முடியும். அதனால் நீங்கள் பதட்டமின்றி காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது கணவர் மனைவிக்குள் உற்ற துணையாக இருப்பீர்கள். இனிமையான வார்த்தைகளால் உற்சாகப்படுவீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதாரணமாக செய்யக்கூடிய செலவை விட இன்று அதிகமான செலவு செய்வீர்கள். என்றாலும் பணத்தை பயனுள்ள நோக்கத்திற்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. இது உங்களது தோலை பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். கடினமான பணிகளை கூட எளிதாக குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் புதிய மைல்கல்லை அடைவீர்கள். இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். பணியை நீங்கள் கையாளும் விதத்தை, உங்கள் வேகம் மற்றும் துல்லியத்தையும் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். சந்திப்புகளும் இணைந்து செயல்படுவது மகிழ்ச்சியை அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணப்புழக்கம் காணப்படும். சேமிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான குறைபாடும் இருக்காது. பொதுவாக ஆரோக்கியம் எல்லா விதத்திலும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, நீண்ட கால திட்டங்களை அமைப்பது அவசியம். இன்று வாழ்வின் சௌகரியங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய சம்பவங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியை பொறுத்தவரை பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். பணியில் உற்சாகத்தை காண்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். திரைப்படம் காண அல்லது பொழுதுபோக்கு என வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. நிதிநிலையை பொறுத்தவரை இன்று வீட்டில் சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். பணத்தை உரிய முறையில் செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் ஸ்திரமானதாகவும் இருக்கும். என்றாலும் பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். தேவையற்ற ஏமாற்ற உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய நிஜமான திறமையை காண்பீர்கள். பணிகளை கவனமாக கையாண்டால் நல்ல பலன் காணலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். நச்சரிக்கக்கூடிய வகையில் எதையும் செய்ய வேண்டாம். அவரோடு அதிக நேரம் செலவிடுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம். என்றாலும் பணத்தை திறமையாக கையாண்டால் இன்றைய நாள் சுமூகமானதாக முடியும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது. பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்களை செய்ய வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் அளவிற்கு இருக்காது. மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் விரைவில் பாராட்டை பெற இயலும். பணிகளின் தரத்தை எதிர்மறை எண்ணங்கள் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயங்களை பற்றி துணையிடத்தில் பேச வேண்டாம். சாதாரணமாக பேசுவது நல்லது. உறவின் நல்லிணக்கத்தை பேண இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகளை கண்டு கவலை கொள்ள வேண்டாம். பணம் பயனுள்ள வகையில் செலவாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது. பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.